வெல்கம் டு Vanavil வானதி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலாய் சிக்கன். இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தயிர் அந்த க்ரீமில் செய்கிறதுனால ஒயிட் கலர்லேயே இருக்கும். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா கலக்கலாக இருக்கும். ஓகே, வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஹீட் ஆனதும் ஆனியன் இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இது கூட இன்னும் கிரேவி தேவைன்னா உங்களுக்கு தேவைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 5 பாதாம், 6 முந்திரி, இதெல்லாம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. அதுவரை உங்களுக்காக ஒரு பாடல். ஓடுது ரயில் பாரு மனம் போலவே, பாடுது குயிலங்கே தினம் போலவே, மாமரம் பூ பூத்து விளையாடுது, காடுங்க புது வாசம் பறந்தோடுது, பார்த்தவையெல்லாம் பரவசமாக புதுமைகள் காண்போம் என்னாலுமே, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம், கொடி நீ மலர்னான் கிளை நீ கனினான், மனம் போல் வாழ்வோம் துணை நீ, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே பாடல். கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கண்ணாடி பதம்னு சொல்கிறேன் இல்லையா, இது மாதிரி வதக்கி எடுத்துக்கிறோங்க. சிக்கனை இது போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கெட்டியான தயிர் ஒரு 100 ml இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளிப்பு தயிராக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியான தயிராக இருக்கணும். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது வெங்காயம், அது இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு இது கூட ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. சிக்கன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் நம்ம ஆட் பண்ணலை, அதனால் பெப்பர் பச்சை மிளகாய் தான் காரம், அதுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கரம் மசாலா ஆட் பண்ண வீடியோ இல்லை, அதனால் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. 10 நிமிஷம் இதை ஊற விட்டுடலாம். ஆயில் பட்டர் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு 4 லவங்கம், இது நல்லா பொரிஞ்ச பிறகு அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது வந்து சிக்கனில் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கோம், மீதி வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம வந்து நல்லா எண்ணெயில் குக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலாவெல்லாம் போட்டு சிக்கன் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க 2 டீஸ்பூன். இந்த இது பிடிக்கலைன்னா பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5-6 பருப்புக்கு ஊற வச்சுட்டு அதை அரைச்சி அந்த பால் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவைக்கேற்ப வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி எடுத்து கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, சப்பாத்திக்கெல்லாம் கலக்கலாக இருக்கும். மலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. அருமையான மலாய் சிக்கன் ரெடி ஆகிடுச்சிங்க. இது போல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.